சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் ஆங்காங்கே இடம்பெற்று வரும் நிலையில் யாழ் நாவற்குழியிலும் நேற்று ஓர் சம்பவம் பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் நாவற்குழியில் அமைந்துள்ள விகாரையில் உள்ள பிக்கு ஒருவர் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசித்த சிறுமி ஒருவர் விகாரை வளாகத்தில் காணப்படும் வடிகட்டிய நீரினை பெறுவதற்காக நேற்று முன்தினம் சனிக்கிழமை சென்றபோது விகாரையில் இருந்த வயதான பிக்கு ஒருவரால் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமி தனக்கு நேர்ந்ததை தனது தாயாரிடம் தெரிவித்திருக்கிறார். அதனை அடுத்து சிறுமியின் தாயார் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த சாவகச்சேரி போலீசார் குறித்த பிக்குவை நேற்றைய தினம் கைது செய்து சாவகச்சேரி நீதவானுடைய வாசஸ்தலத்திலே ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். இதன்போது சந்தேக நபரான பிக்குவை எதிர்வரும் 2ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தண்டனை சட்ட கோவையில் சிறுவர்களை பாலியல் நோக்கத்திற்காக அழைத்தல், பாலியலுக்காக பயன்படுத்துதல், சிறுவரை கடத்துதல் அல்லது விற்பனை செய்தல் என தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. இவற்றில் சிறுவர்களை பாலியல் நோக்கத்திற்காக அழைத்தல் என்ற குற்றத்திற்காக அதிகபட்சம் 10 வருட சிறை தண்டனையும் அபராதமும் இழப்பீடும் வழங்க நேரிடும். இரண்டாவதாக பாலியல் நோக்கத்திற்காக பயன்படுத்துதல் என்ற குற்றத்திற்காக 5 தொடக்கம் 20 வருட சிறை தண்டனையும் அபராதமும் இழப்பீடும் வழங்க நேரிடும். அதே போல் மூன்றாவதாக சிறுவரை கடத்துதல் அல்லது விற்பனை செய்தல் என்ற குற்றத்திற்காக 3 தொடக்கம் 20 வருடங்கள் சிறை தண்டனையும் அபராதமும் இழப்பீடும் வழங்க நேரிடும். இந்த நேரத்திலே நாளை மறுதினம் புதன்கிழமை ஆரம்பமாகிற ஏப்ரல் மாதம் சிறுவர் துஷ்பிரயோக விழிப்புணர்வு மாதமாக அமைகிறது.